கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தெய்வன் எபிசோட் 1935 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி, உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமைப்பட்டு போனார்கள். இந்த 70 வருஷம் அவர்கள் பட்ட பாடுகள், துன்பங்கள் அநேகம். சில சூழ்நிலைகளிலே பாபிலோனின் செயல்பாடுகள் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்துவிட்டது. ஆனாலும் அவர்களுடைய அடிமைத்தனம் மாறவில்லை. எனவே அடிமைத்தனம் மாற வேண்டுமானால் ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, ஊழியர்களே, ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறதா? சில ஜனங்களுக்கு அல்லது சில ஆண்களுக்கு குடி என்ற அடிமை, சிகரெட் ஸ்மோக்கிங் என்ற அடிமைத்தனம், பொய் என்ற அடிமைத்தனம், கீழ்ப்படியாமை என்ற அடிமைத்தனம், ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். எதிர்த்து பேசுதல் என்ற அடிமைத்தனம், எல்லாமே அடிமைத்தனம்தான். அப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இயேசு உங்களை சந்திக்க வேண்டும். இயேசு உங்களை சந்தித்தாரானால் உங்கள் அடிமைத்தனம் மாறிவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு எரேமியா மூலமாய் சொன்ன வார்த்தை, நான் உங்களை சந்திப்பேன், இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், உங்களுக்கு என் நல் வார்த்தையை தருவேன், உங்கள் அடிமைத்தனம் மாறும். சந்திப்பேன், திரும்பி வர பண்ணுவேன், நல் வார்த்தையை தருவேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இன்றைக்கு யார் யார் அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும்படியாய் கர்த்தர் சந்தித்து நல் வார்த்தையை தருவீராக. வேத புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகள் பொன்னிலும் மேலானது, பசும் பொன்னிலும் மேலானது. இந்த வார்த்தைகள் உங்கள் அடிமைத்தனத்தை மாற்றும். நீங்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் உங்களுக்கு உதவும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் உதவுவதை போல உங்கள் கையிருப்பில் இருக்கிற ஆபரணங்கள் உதவவே உதவாது. முதலாவது அந்த நம்பிக்கையை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலையை தரும். இயேசு உங்களை சந்திக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அடிமைத்தனம் மாற வேண்டுமானால் இயேசுவே என்னை சந்தியும், இயேசுவே நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய நல் வார்த்தையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். இயேசு உங்களை சந்திப்பார், நல் வார்த்தையை தருவார், உங்கள் பழைய வாழ்க்கையை திரும்ப தருவார். சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு நிலையாயும் நிறைவாயும் இயேசுவின் மூலமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.